வணக்கம் நண்பர்களே, நம்ம மல்லிசில இப்ப என்ன சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம், பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் லெஃப்ட் ரைட் கொடுக்குறாங்க. நம்ம மல்லி என்னடா சொல்றீங்களா? ஆமாங்க, ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லியை வந்து நம்ம ராஜேஸ்வரி இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அது என்னடா இடம்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ங்க. அங்க வந்துட்டு நிஷா இருக்காங்க, அதுக்கப்புறம் ரஞ்சிதா ராஜேஸ்வரி எல்லாமே இருக்காங்க. அங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, நீ விஜயை டைவர்ஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டல, இந்த சைன் பண்ணேன். இப்ப நீ மட்டும் சைன் பண்ணலனா நான் இப்படியே ரஞ்சிதா கூட்டு போய் கோர்ட்ல நான் கேஸ் போடுவேன், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். இங்க பாரு நிஷாவும் இருக்கா, அவங்களை கூட்டு போய் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விஜய் உள்ள போயிடுவோம். அதுக்கப்புறம் வெண்மேன் வேணா நீயே பாத்துக்கோ. அப்படி இருக்கக்கூடாது, விஜய் நல்லபடியா இருக்கணும், ரேணுகா கேஸ்ல உள்ள போக கூட நினைச்சேன்னா இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோடனே மல்லிக்கு சிரிக்கிறதா அல்றதா என்ன பண்றது தெரியலங்க. யோசிக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு யோசிச்சுட்டு கையெழுத்து போடுறதுக்காக பேனாவை எடுக்கிறாங்க. ஆமாங்க, கையெழுத்து போடுறதுக்காக டாக்குமெண்ட் வரை போனவங்க என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. சடனா அந்த பெண்ணை வந்து அந்த பேப்பர் மேலே போட்டு மேலே இருந்து ரஞ்சிதா கொஞ்சம் கிட்ட வாயேன் அப்படின்னு சொல்றாங்க. ரஞ்சிதா கிட்ட வந்தோடனே பலான்னு ரஞ்சிதா கண்ணத்துல ஒரு அடி விழுதுங்க. விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ரஞ்சிதா என்ன பண்ண ஏது பண்ண தெரியாம கண்ணத்துல இப்படியே கை வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ராஜேஸ்வரி ஒரு விஷயம் பண்றாங்க. எதுக்கு இப்போ அவளை அடிச்சா அப்படின்னு கேட்க, உன்னதான் அடிச்சிருக்கணும், சரி நீ பெரியவிழா போயிட்டு அதனால தான் நான் அவளை அடிச்சேன் அப்படின்னு சொல்ல, என்னையும் அடிப்படி நீ ராஜேஸ்வரி அடிக்க வர. உடனே ராஜேஸ்வரி கையை பிடிச்சிட்டு சலான்னு மறுபடியும் ராஜேஸ்வரிக்கு ஒன்று விழுதுங்க. இதை பார்த்தோன்னா நிஷா நமக்கு எதுக்கு கொண்டு அமைதியாக ஒரு ஓரமாக போய் நின்ட்டாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா எல்லாம் ரியலைஸ் பண்றதுக்குள்ளேயே மல்லி சம்பவத்தை செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஆமாங்க, ஏன்னா அவங்க யோசிச்சுக்காங்க, கையெழுத்து போட சொல்லி இவ்வளவு மிரட்டி தான் நம்ம போட்டோம், இவன் என்ன நம்மளை அடிச்சுட்டு இந்த மாதிரி சத்தம் போடுறா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம ரஞ்சிதா ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் நிஷா எல்லாம் முடிச்சிட்டு இருக்க, மல்லி அதுக்கப்புறம் சொல்றாங்க, நான் உனக்கு பயந்து ரிஜிஸ்டர் இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுறதுக்காக வந்தேன்னு பாத்தியா, வந்து கையெழுத்து போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பேன், நீ நோக்காம நாளைக்கு கேஸை போட்டு உள்ள தள்ளிட்டு வெண்பாவுக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி கூப்பிட்டு போலாம் பிளான் பண்றீங்களா? எதுவுமே நடக்காது, அவங்கள கூட அறிவு இல்லாமலாம் நான் இல்லை அப்படின்னு நம்ம மல்லி மாசா கிளாஸா ஒரு விஷயம் சொல்றாங்க. கேட்ட உடனே கூஸ் பம்ப்ஸுங்க. ஆமாங்க, நரோட்டோ சீரீஸ்ல நரோட்டோ வந்துட்டு ஸ்டேஜ் மூடுக்கு போவாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜெராயா இருந்ததுக்கு அப்புறம் ஸ்டேஜ் மூடுக்கு வந்துட்டு ஒரு மாசம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நடுவில் கிரவுண்ட்ல சிங்கலா கெத்தா சினம் கொண்ட சிங்கம் மாதிரி இருப்பார். அதே மாதிரி தாங்க இங்கேயும் நடக்குது. நம்ம மல்லி கெத்தா ஸ்டைலா மாசா நிற்கிறாங்க. நின்ட்டு எனக்கு ஒன்றும் தெரியாத நீ நினைச்சுதான் உங்க முட்டாள்தனம், நான் இங்கே வந்ததே நீங்க என்ன எந்த லெவல் வரைக்கும் போறீங்கன்னு பார்க்கறதுக்காக தான், நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாடி கும்மியாட்டம் கையெழுத்து போட்டு போறதுக்காக இல்லை அப்படின்னு நம்ம மல்லி சொல்ல. இதை கேட்டோன்னே ராஜேஸ்வரி என்ன பண்றதுன்னே தெரியாம முடிக்கிறா. அப்போ விஜய் உள்ள போனா பிரச்சனை இல்லையா உனக்கு, நீ கேஸ் போட்டுக்கோ, சாட்சி தானே ரஞ்சிதா தானே, போய் சொல்லிக்கோ, நீ கையெழுத்து போட்டுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, என்னென்ன நடக்க போகுது எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து நான் டீல் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நம்ம மல்லி அசால்ட்டா சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்டோடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ரஞ்சிதா ராஜேஸ்வரி நிஷா எல்லாம் முடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சிதா கேட்கிறாங்க, என்ன ராஜ்யமா நீங்க ஏதோ அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லி பில்டப் எல்லாம் பண்ணீங்க, அவ வந்து என்ன அடிச்சுட்டு போனா, நான் அடி வாங்கிட்டு தான் இங்க வர வச்சிங்களா, அடி வாங்கினது மட்டும் தான் மிச்சம், ஒரு பிரோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம ரஞ்சிதா சொல்ல. இது கேட்ட உடனே நம்ம ராஜேஸ்வரியும், இரு ராஜே இது அவசரப்படாத, எங்க போயிட்டு வா, ஒன்னும் இல்லாத அவளுக்கே உள்ளதா நான்லாம் ஏமாத்துறோம், நடக்காதையும் நடத்தி காட்டுறதான் அந்த ராஜேஸ்வரி, ஓகேவா, அவசரப்படாத, வெயிட் பண்ணு, காத்திருந்தால் நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. இதை கேட்ட உடனே என்ன பண்றதுனே தெரியாம நம்ம ரஞ்சிதா முடிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வேற என்ன மலேசியில புதுசா சுவாரஸ்யமா டாப்பா நடக்க போறீங்களா? ரஞ்சிதா ராஜேஸ்வரிக்கு ஒரு வழியா அடி விழுந்துச்சு. நிஷா அதை பார்த்த உடனே ஒதுங்கிட்டா வரும் கணத்துல கை வச்சுட்டு. வேற இன்னும் என்ன புதுசா நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான என்னோட கற்பனைகளை உங்களோட பகிர்ந்துக்கணும் எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்னங்க பண்றது, நேரம் இன்மை. ஆமாங்க, கால நேரம் இல்லாத ஒரே காரணத்தினால் என் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணோம் அப்படி இப்படின்னு ஏதாவது இருந்தால் அடுத்தடுத்த டைம்ல நான் அப்லோட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் யுவர் அருள். என்னோட வீடியோ பிடிச்சதா மறக்காம எப்பயும் போல சப்போர்ட், சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் வேற என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்றேன். அது வரைக்கும் என்னோட வீடியோ பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக் பண்ணுங்க. பிடிக்காத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க, ஏன் பிடிக்கல, எதனால பிடிக்கல, என்ன காரணம் தான் மறக்காம சொல்லிடுங்க. ஏன்னா ஒரு சில தத்தி மாடுகள்லாம் சொல்லாமே திட்டிட்டு போறாங்க, ஏன்னு எனக்கு தெரியல, அதனால தான். நன்றி, வணக்கம்.